another song. Let me call upon our KG butterflies. Super performance kids. எம் பாரதம் குடியரசாக மாறிய பொன்னாளில் என் தாய்மண்ணை வணங்கும் நினைவுகளின் வரலாற்றின் உரை மாணவி ஜெசிகா கூற கேட்போம். அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சபையோர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். அடுத்து என் பேச்சின் தொடக்கம். மன்னர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த தினம், ஆனந்தமான மக்களாட்சி மலர்ந்த தினம், அண்ணல் அம்பேத்கர் சட்டம் வகுத்த தினம், நம் பாரதம் குடியரசான தினம். அனைவருக்கும் குடியரசு தின நாள்வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 26 நாட்டில் குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அன்றுதான் நமது பாரதம் குடியரசான நாள். எல்லோரும் ஒரே குலம், எல்லோரும் ஒரே இனம், எல்லோரும் இந்திய மக்கள் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப ஜாதி, மதம், இனம், மொழி ஆகியவற்றை கடந்து இந்தியர்கள் அனைவரும் கொண்டாடும் நாளே குடியரசு தின நாளாகும். இந்நாளை நாம் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 1950ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் குடியரசு தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. நாடு விடுதலையான பிறகு நாட்டிற்கான அரசியலமைப்பு சட்டம் அமைக்கும் பணியானது டாக்டர் அண்ணல் அம்பேத்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்திய அரசியலமைப்பு சட்ட வரையை உருவாக்கியது. இதுவே உலகில் மிக நீளமான அரசியலமைப்பாகும். இந்த அரசியலமைப்பு செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்பட்ட நாளே குடியரசு தினமாகும். குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள் தருகிறது. மக்கள் தங்களுடைய விருப்பத்திற்கேற்ப ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் முறையே நாம் குடியாட்சி என்கிறோம். விடுதலை பெறுவதற்கு 17 ஆண்டுகளுக்கு முன்னரே காந்தியடிகள் ஜனவரி 26ஆம் தேதியை விடுதலை நாள் என்று அறிவித்துள்ளார். அந்நாளையே நாம் குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பொன்னான தருணத்தில் நாம் அனைவரும் பல்வேறு துன்பங்களிலும் போராட்டத்திற்கு மத்தியில் சுதந்திரம் வாங்கி கொடுத்த சுதந்திர தியாகிகளை நாம் நினைவு கொள்ள வேண்டும். பாலகங்காதர திலகர், மகாத்மா காந்தி, நேதாஜி, நேருஜி, பாரதியார் போன்ற பல வீரர்களையும் அவர்களுடைய தியாகத்தையும் நாம் நிறைவு கூற வேண்டும். நாம் அனைவரும் இந்த சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகிறோம். குடியரசு தினம் அரசு விடுமுறை நாளாகும். இந்நாளில் தலைநகரான புதுடெல்லியில் குடியரசு தலைவரானவர் கொடியேற்றுவார். அப்பொழுது முப்படையினரும் அணிவகுத்து நிற்பர். கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அப்பொழுது சிறந்த சேவைக்காகவும் வீர தீர செயலுக்காகவும் விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்துவர். 30 கோடி முகமுடையால் உயிர் மெய்ப்புற ஒன்றுடையால் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப ஜாதி, மதம், இனம், மொழி என்ற பல வேறுபாடுகள் இருந்தாலும் அன்னை பாரதம் என்பதில் ஒற்றுமை கண்ட நாடு நம் நாடாகும். இத்தகைய குடியரசு நாட்டில் குடிமக்களாக வாழ்வதில் நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். நம் பாரதம் குடியரசான இந்த பொன்னான நாளிலே என் தாய் மண்ணே உனக்கு வீர வணக்கம். நாம் அனைவரும் கைகளை கோர்த்து கொண்டு இந்தியாவை வல்லரசாக்குவோம் என்று வாக்குறுதி அளிப்போம் இந்த பொன்னான நாளிலே என்று கூறி என் உரையை முடிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வளர்க பாரதம், வந்தே மாதரம். தம் உயிரையும் உடைமைகளையும் இழந்து பெற்று தந்த குடியரசை நினைவில் கொண்ட வந்தமைக்கு நன்றி.